ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லாஸ் கொடுத்தது. ஸோ நான் அப்பவும் பெரிய லாஸ் இருந்தது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம கொடுக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து ஃப்ரைடே வந்து கரெக்ஷன் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12,260 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க நாஸ்டாக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஸ்டில் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட் வந்து எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டில் குளோபல் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சைடு இருக்காங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 55 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல காட்டுறாங்க. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அரௌண்டு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, எஃப்ஐஐ வந்து ஸ்டில் நமக்கு வந்து பையிங் சைடு இருக்காங்க. ஓகேங்களா? டிஐ தான் நேற்று வந்து ஃப்ரைடே வந்து 1600 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட்ஸ் புக்கிங் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து எஃப்ஐஐ வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு இருக்காங்க. எனி டைம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து செல்லிங் சைடு இருந்தால் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஸோ இவங்க வந்து பையிங் சைடு இருக்கிறதுனால டிஐ வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ வந்து நம்ம சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் எப்படி லெவல் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டே சார்ட்டு. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அரௌண்டு கரெக்டாக 18,000 நியர்பை போயிட்டு 17,994க்கு போயிட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் 17,750 வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து இங்கே ஒரு 40-30 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அன்னைக்கு ஃப்ரைடேவோட லோ வந்து பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிட்டா நமக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்துட்டு அடுத்தது வந்து 17,600 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? 17,600ல வந்து உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 17,600 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,400. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் தான் மார்க்கெட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்று மேலே போகிறதுக்கும் நமக்கு வந்து இந்த வீக் வந்து ஒரு கரெக்ஷன் மோடில் இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்று இது வந்து டவுன் சைடு வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதா, இல்லை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்ட் திரும்ப ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது நம்ம வந்து இந்த வீக்கு பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு தான் நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் எதிர்பார்க்குறது இங்கேருந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக 17,500 போயிட்டு நமக்கு வந்து இந்த லெவல்லையே 17,800லேயே நமக்கு வந்து மார்க்கெட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவல்லையே நமக்கு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா நமக்கு வந்து 17,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா நமக்கு வந்து 17,400 வரைக்கும் போகிறதுக்கு இந்த வீக் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸு கீழே இறங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாம் வந்து பிகினர்ஸ் வந்து இந்த வீக் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கிளியராக ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,600. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 17,400. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 17,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கே நமக்கு வந்து கரெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் கீழே டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இது ப்ராஃபிட் புக்கிங் கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போவாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன்.
பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுங்கிறது. ஸோ மேலே அப்சைடு வராங்கன்னா 17,800 பிரேக் பண்ணால் நமக்கு வந்து 17,900. ஸோ 17,900 பெரிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு வந்து எதிர்பார்க்குறது வந்து 17,900 பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா மேலே 17,800 18,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம். நான் வந்து எதிர்பார்க்குறது என்னோட வியூ என்னென்னா 17,600 to 17,800 நான் வந்து இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்தி.